ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் விஜயை கல்யாணம் பண்ணிக்க யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு முதல்ல வந்து நிவின் கிட்ட தான் நான் காவேரி சொல்கிறேன். நிவின் அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுறாரு. உண்மையிலேயே லவ் பொண்ணு அவள் வாழ்க்கையை கெடுக்கணுன்ற ஒரு எண்ணம்லாம் இல்லாமல் அவள் வாழ்க்கையை அழகாக வாழ வைக்கணுன்ற ஒரு பாண்டிங்கை வந்து நிவின் காவேரிக்கு இங்கே அழகாக கொடுத்துருக்காங்க. நிவினும் யமுனாவும் அந்யுன்யமான ஒரு ஒய்ஃபாக வந்து கடைசி டைமில் தான் காட்டியிருக்காங்க. அப்படியே தூக்கி உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்ல போகிறேன்னு கொண்டாடுறாரு யமுனாவை. அந்த இடத்துல அவ்வளோ ஒரு சந்தோஷம் நிவின் மனசில். என்னன்னு கேட்கும்போது, காவேரி விஜய் பிரதரை கல்யாணம் பண்ணிக்கினா இதை யாருக்கிட்டேயும் சொல்லாதன்னு சொல்லியும் நம்ம யமுனாவும் ஓடி அவங்க அம்மா கங்கா எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறா. எல்லோரும் ரொம்ப சந்தோஷம். அப்போ வந்து கிராமத்தில் ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்தால் சர்க்கரையை வாயில் கொட்டுவாங்க. அந்த அழகான ஒரு விஷயத்தை வந்து சாரதாம்மா இங்கே கொண்டுன்னு வந்திருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் இது இவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம்லாம் கடைசியில் நடக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. சாரதாம்மாவும் எல்லாரும் வாயிலையும் சர்க்கரை கொடுக்கும்போது நிவினுக்கும் போய் கொடுக்குறாங்க. நிவின் ஒன்றையும் புரியாமல் ஏன் உங்கள் அம்மா சர்க்கரை கொட்டிக்கின்னு வராங்கன்னு யமுனா ஒன்று கேட்டதை நீங்கள் சொன்ன காவேரி விஷயத்தை நான் சொல்லிட்டேன்னு தான் ஷாக்கிங். இந்த இடத்துல காவேரி அண்ணியும் வந்து நீ விஜய் மேலே வெறுப்பை காட்டினதை விட்டுட்டு இப்போ அந்த தம்பியை கல்யாணம் பண்ணிக்க யோசிக்கிறேன்னு சொன்னது பெரிய விஷயம். நம்ம காவேரி வாயிலே சர்க்கரையை கொட்டுறாங்க. இந்த இடத்துல நான் அவர் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு நாள் அவர் கூட போயிட்டு வந்து நான் சொல்கிறேன்னு சொன்னதும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கும் வந்து. ஏன்னா விஜய் தம்பி ரொம்ப நல்லவர், அவள் நல்லா புரிஞ்சுப்பான்னு சொல்லி தான் இந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. இந்த விஷயத்த நம்ம நிவினும் போயிட்டு விஜய் கிட்ட சொல்கிறாரு. விஜய் வந்து என்ன அவள் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு யோசிப்பா, என்னை தவிர கல்யாணம் பண்ணி அப்படிலாம் சொல்லும்போது நான் சொல்ல வரத கேளுங்க பிரதர்ன்னு சொல்லிட்டு அவள் உங்களை கல்யாணம் பண்ணிக்க யோசிக்கிறேன்னு சொல்லிட்டான்னு சொன்னதும் நம்ம விஜய்க்கும் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்படியா சொன்னான்னா, ஆமாம் அவள் அப்படி தான் சொன்னான், உங்ககிட்ட ஒரு நாள் பேசி பழகிட்டு அவள் கல்யாணம் முடிவு எடுக்கிறேன்னு சொன்னதும் நம்ம உண்மையிலே 2 பேராக கட்டி பிடிச்சி இந்த சகலகி பாண்டிங் கடைசி வரைக்கும் அழகாக கொண்டாந்துட்டாங்க நிவினுக்கும் விஜய்க்கும். ஆனால் குமரன் ஒண்டி தான் மிஸ்ஸிங். அடுத்தது வருவாரான்னு பார்க்கலாம். ஆனால் கடைசி டைமில் நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் சந்தோஷமாக கொண்டுன்னு போகிறோன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கொண்டுன்னு போகிறாங்க. உண்மையிலே இது நல்லா இருந்தது. நம்ம காவேரியும் வந்து இப்போ விஜயை சந்தித்து 2 பேரும் வெளியில் போகிறாங்க. வெளியில் போய் புரிஞ்சுப்பாளா ஒரே நாளில் புரிஞ்சுக்கின்னு இவ கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவாங்களா, இல்லை பீச் அப்படி எங்கன்னா போயிட்டு பழைய ஞாபகங்கள் வர வாய்ப்பு இருக்குதான்னு நம்ம எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் எப்படியும் நம்ம விஜயும் காவேரியும் கடைசி டைமில் கல்யாணம் பண்ணின்னு சந்தோஷமாக இருக்கிற போல் இன்னொரு மகாநதி 2 கொண்டுக்கின்னு வர போகிறாங்க. ஆனால் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. கொண்டாந்தால் வீக் ஆஃப் ஃபேன்ஸுக்கு இதை விட சந்தோஷம் இல்லை. நம்ம அடுத்தது எபிசோடில் பார்ப்போம். பை பை.